சார் வணக்கம். வணக்கம். சார், நீங்கள் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 60 ஆண்டுகளாக இந்த அரசியல் பார்க்குறீங்க. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி, திரு அறிஞர் அண்ணா ஆட்சி, கலைஞர் கருணாநிதி ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சி தலைவி அம்மா ஆட்சி, புரட்சி தமிழன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி, திமுகவுடைய தளபதி ஸ்டாலின் ஆட்சி, இன்று புதிதாக ஒரு மாற்று கட்சியாக இருந்து தமிழக வெற்றிகளுடைய திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக. இதனுடைய ஒவ்வொரு பரிமாறத்தையும் இப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இதை பற்றி என்ன சொல்லணும்னா, நான் பிறந்ததே 59 தான். சரி. அதனால் எனக்கு அண்ணா ஆட்சியெல்லாம் தெரிகிறதுக்கு சான்ஸ் இல்லை. படிச்சிருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு படிச்சிருப்பேன். பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. காமராஜர் ஆட்சியை பற்றி சொல்லணும்னா அது ஒரு புனிதமான பொற்காலம். சரி. அண்ணாவை பற்றி சொல்லணும்னா அண்ணா ரொம்ப யோக்கியமான ஆளுன்னு நான் புத்தகத்தில் படிச்சிருக்கேன். அண்ணாவும் ஒரு நேர்மையான ஆளும் கூட. மற்றபடி அவங்க ஆட்சி ஆண்டதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு 77 இருந்தால் அரசியல் கிட்டத்தட்ட தெரியும். ஏன்னா 77 எம்ஜிஆர் ஆட்சி வராரு இல்லை, அவர் வந்தது 77 வந்தார். ஆட்சிக்கு வந்தார். ஃபஸ்ட்டு மொரார்ஜி தேசாய் மத்தியில் வந்தார். அந்த எமர்ஜென்சி எதிர்த்து எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட ஜனதா 380 இடத்துக்கிட்ட, தோராயமாக சொல்கிறேன், எனக்கு சரியா நேரம் 2/3 மேலே ஜெயிச்சு வந்தாங்க. அதில் மொரார்ஜி தேசாய் இதான் பிரைம் மினிஸ்டர் ஆனார். அந்த மொரார்ஜி தேசாய் மட்டும் நம்ம நாட்டை ஒரு 10 வருஷம் ஆண்டிருப்பாருன்னா இன்னைக்கு அமெரிக்கன் டாலருக்கு பதிலாக இந்திய ரூபாய்க்கு நீ கணக்கு பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு புனிதமான ஆட்சி, நேர்மையான ஆட்சி, ரொம்ப விவரமான ஆள தெரிந்தவன். சார், ஆள தெரிஞ்சு தோத்து போட்டாரு, மக்களை கவுத்துறாங்க இல்லையா? சரியா தப்போ அந்த அரசை கவுத்துறாங்க இல்லையா? புத்திசாலி எல்லாம் வெற்றி பெறுவதில்லை, வெற்றி பெற்ற யாரும் புத்திசாலி இல்லை. இப்ப விஜய்க்கு என்ன பெரிய புத்திசாலி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி ஜெயிச்சாரு? புத்திசாலி மக்களை ஏமாறி ஜெயிச்சாரா? இல்ல. விஜய் வந்த நேரம் எப்படி இருக்குன்னா, அவர் இந்த 2 கழகங்களையும் எப்படியாவது ஒழிக்கணும்னு மக்கள் காத்திருந்தாங்க. அப்போ பார்த்து விஜய் வந்தாரு, கிளிக் ஆயிட்டார். சார், இப்போ நீங்க 2 கழகங்களை ஒழிக்கிறதுக்காக இவர் நடிகர் விஜயகாந்த் வந்தாரு, நடிகர் கமலஹாசன் வந்தாங்க. 2 பேருமே நடிகர் தான், சினித்துறையில் வந்தாங்க. அவங்க அழிக்க முடியாம எப்படி விஜய் அழிச்சார்? அப்பவும் கலங்கள் இருந்தது இல்லையா? கலங்கள் இருந்துச்சு. திமுக அதிமுக. விஜயகாந்த் யார்கிட்ட போய் கூட்டு போட்டாரு? அதிமுக. அப்ப சரியா போச்சா? சரி, இவர் தனியா நின்னாரு. கமலஹாசன் 2021 தனியா நின்னாரு. அவருக்கு போதிய வரவேற்பு இல்ல. ஏன் இல்லைன்னா அவன் யோகியம் இல்லை. அவன் சொல்றது நீங்க வருத்தப்படக்கூடாது, வேணா அவர்னு மாத்திக்கிட்டு. அவர் யோகியம் இல்லை. அவர் கல்யாணம் பண்ணும் போதே, சாரி, கட்சி ஆரம்பிக்கும் போதே 3வது பொண்டாட்டியோட தான் ஆரம்பிச்சாரு. சார், தனிப்பட்ட வாழ்க்கை சார் அது அப்படி பேசாதீங்க சார். இப்ப கலைஞர் என்ன சொல்ல போறீங்க? அண்ணா கலைஞர் நானும் யோகியன்னு சொல்றது இல்லையா? எம்ஜிஆர் சொல்ல போறீங்க? எம்ஜிஆர் நல்லவர் தான். தனிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். நீங்க தனிப்பட்ட நான் எப்பவுமே புரிஞ்சுக்கிடுங்க, தனிப்பட்ட வாழ்வில் யோக்கியமாக இல்லாத எவனும் பொது வாழ்வில் யோக்கியனாக இருக்க முடியாது. அது ஆண்டவனே வந்தாலும் சரி. நீங்க சொல்றீங்க மக்கள் அப்படியே அந்த மாதிரி ஆளுங்க மக்கள் ஓட்டு போடுறாங்க. மக்களை சொன்னாங்கிறக்காக நான் சொல்ல முடியுமா சார்? மக்கள் தீர்ப்பு மகேஷ் தீர்ப்புங்கிறாங்களே. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு பைத்தியக்காரன் சொல்லுவான். ஜெயிச்சவன் சொல்றான் பாத்தீங்களா? தோத்தவன் தான் சொல்லுவான். சார், நாங்கள் இந்த தீர்ப்புக்கு தலை வணங்குறோம். தலை வணங்கிதானே ஆகணும் சார். தோல்வி ஏத்துக்கிட்டு ஆகணும். 1,75,00,000 ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. அதான் தோல்வி ஏத்துக்கிட்ட தானே செய்யணும். இப்போ அவன் காசு கொடுத்து ஓட்டை வாங்கிடுறான் சொன்னாங்க. இந்த எலெக்ஷன்ல அது நடக்கலையே. நடக்கலன்றாங்க. ஏன் நடக்கல? ஜாதி மதம் பணம் செல்லுபடி ஆகலன்றாங்க. ஏன் நடக்கல?
மக்களுக்கு இந்த 2 கழகங்கள் மீதும் தீராத கோபம். என்ன கோபம் நினைக்கிறீங்க? என்ன கோபமா? எந்ததாவது இப்போ கட்டின பாலம் ஒன்னாவது நிக்குதா பாருங்க. எங்க ஒரு பக்கத்துல ஒரு பாலம் கட்டினாங்க, அடுத்த வெள்ளத்துல அதை அடிச்சுட்டு போயிட்டு. 1-2 அங்கங்க நடக்கலாம் சார். 1-2 அங்கங்க இல்ல, ஒரு விபத்து நடக்கலாம், இல்ல ஒரு மழை வரலாம், இல்லை 1-2 பாலம் கூட ஒழுங்கா இல்ல. நீ ஏதாவது திமுக ஆட்சியில் இப்ப கட்டின பாலம் ஒழுங்கா இருக்குன்னு ஒன்ன சொல்லுங்க. அண்ணா மேம்பாலம், ஜெமினி ஃப்ளைஓவர். அண்ணா மேம்பாலம் கட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணா மேம்பாலம், ஜெமினி ஃப்ளைஓவர்லாம் வெள்ளம் வர்றது இல்லை, கார் போறது. வெள்ளம் வரும்போது அதோட வேகமா இழுக்கிற இழுப்பு அதுக்கு தாங்கணும், அந்த பில்லர் தாங்கணும். இவன் தான் போட்ட உடனே கமிஷன் வாங்கிடுறான், அப்புறம் எப்படி பில்லர் தாங்கும் சொல்லுங்க. சரி, இப்போ தாவேக்கு ஆட்சி, இப்போ இவர் எம்ஜிஆர் ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி இதோட பெட்டரா இருக்குமா? எப்படி இருக்கு எதிர்பார்க்குறீங்க? பெட்டரா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தமிழகத்துக்கு ஒரு விடிவு வெள்ளி வேணும், விடிவு காலம் வேணும். கடனை வாங்கி வாங்கி இராம கொடுத்து பைத்தியக்காரனாக்கி மக்களை. இவர் இராம கொடுத்தது வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தரேன், கேடு. அதுதான் மாசம் 2500 ரூபாய் தரேன், அதுதான் கேடு. மக்கள் அதான் எதிர்பார்க்கறாங்க. நீங்க கேடுன்னு சொல்றீங்க, இல்ல நீங்க மக்கள் ஓசில யாரு சொல்றாங்க அதுதான் கிடையாது. இதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு முதல் எலெக்ஷன்ல டிவியை தாரணி கருணாநிதி ஜெயிச்சார், அதனால மக்கள் இனாம எதிர்பார்க்கறாங்க நீ நினைக்கிறீங்க. அது மக்கள் அப்படி நினைக்கவே இல்லை சார். அதுக்கு முன்னாடி ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க, ஓட்டுக்கு பணம் 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தாங்க. ஆமா, அதான் அதுக்கு பேரே. அதுக்கு பதிலாக இப்போ திட்டத்திலேயே நம்ம இது தரோம், டிவி தரோம், இப்பதான் 2 ஏக்கர் நிலம் தரோம், ஃப்ரிட்ஜ் தரோம், ஒரு ஓட்டுக்கு நிச்சு தரோம், 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுக்குறாங்களா? மக்கள் அப்படிதான் இருக்காங்க. மக்கள் எதை எதிர்பார்க்கல அதில் சார் நான் வெற்றி பெற முடிறாங்க. மக்கள் எதிர்பார்க்குறாங்களே சார். ஒரு 5 வருஷம் ஒரு எம்எல்ஏ அந்த தொகுதிக்கு எல்லாம் நல்லா செய்கிறான், ரோடு, லைட்டு, கொசு தொல்லை, சாக்கடை எல்லாம் சரி பண்ணுறான். கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு வேட்பாளர் வந்து 500 ரூபா அவர் ஓட்டு கொடுத்தோடனே அந்த ஒரு கடைசியில் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அவர் ஜெயிச்சிடறாரு. 5 வருஷம் அந்த தொகுதி பட்ட வேலை பார்த்து அந்த எம்எல்ஏ தோற்கடி போடுறாரு. ஆனால் இந்த வருஷம் ஜெயிக்கல. இது நீங்கள் இல்லை புதுசாக வந்திருக்காங்க, இப்போ 108 எம்எல்ஏக்களும் புதுசு. நான் என்ன சொல்கிறேன், அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு பார்த்தீங்களா? இது ஒன்று எல்லாமே விஜய்க்கு ஆதரவான ஓட்டு இல்லை, கழகங்களுக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எதிரான ஓட்டை தவிர விஜய்க்கான ஓட்டு இதில் நான் ஒரு 25% கூட விஜய்க்கு உள்ள ஓட்டுன்னு நினைக்கல. ஒரு நல்ல ஆப்பனண்ட் இல்லை, ஒரு கவர்ச்சிகரமான ஓட்டுங்கிறாங்க. கவர்ச்சிங்கிறதே 2வது விட்டுருங்க. தொலைக்காட்சி தொடர்பு நேரடி ஒளிபரப்பு, அவர் வீட்டில் இருந்து கிளம்புறது எங்க மீட்டிங் போறாரோ அது ஃபுல் டே நேரடி ஒளிபரப்பு, லைவ் டெலிகாஸ்ட். அதெல்லாம் சொல்றவன் பைத்தியக்காரன் தான் சொல்லுவான். ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கல்ல. அப்படின்னா சில்க்கு சிமிதா ஜெயிச்சிட்டு போயிருக்கலாமே, நம்ம அரசுக்கு வரலையே, வந்தா ஜெயிச்சிருக்கலாமே, வந்து ஜெயிச்சிருக்கும் போலுங்க அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். இல்லை இப்படியே போனா 2031 அஜித் குமார் முதலமைச்சர் ஆகிடலாம் போலுக்கு, அல்லது தனுஷ் ஆகிடலாம் போலுக்கு, அல்லது வித்தியாசமாக இவர் எஸ்டி இவர் சிவகுமாருடைய பையன் சூர்யாவும் கார்த்திக் அண்ணன் தம்பியோட சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் இப்படியே போல 2036 சிவகார்த்திக் தமிழ் முதலமைச்சர் ஆகிடுவார் போலுக்கு. ஏன்னா தமிழக மக்கள் எல்லாமே ஒரு சினித்துறையை ஒரு சினிமா முகத்தில் இருக்காங்களே, இவங்க எப்படி திருத்துவாங்க? அதாவது என்ன விஷயம்னா, சினித்துறையை தவிர வேற துறையில பப்ளிசிட்டி உள்ள ஆள் இல்லை, அண்ணாமலையை தவிர பப்ளிசிட்டி உள்ள ஆள் யாருமே இல்லை. சினித்துறையை பார்த்துட்டா பப்ளிசிட்டியை தேட வேண்டி இருக்கு. இப்போ முதல் ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ இந்த உதவி சிஎம் இருந்தார், அவர் பேர் என்ன பேரு, ஸ்டாலினியோட பையன் உதயநிதி இருந்தார். உதயநிதி அவன் படத்தில் நடிச்சாரு, நடிகர். எதுக்கு நடிச்சாரு? பப்ளிசிட்டிக்கு. பப்ளிசிட்டி சினிமா மூலமா கொண்டு போனதான் பப்ளிசிட்டி தெரியும்னு அவங்க நினைச்சாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே சினிமா மூலமா வந்த ஆள் தான். கருணாநிதியில இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, ஜெயலலிதாவில இருந்து எல்லாமே சினிஃபீல்டு தான், எல்லாரும் சினிஃபீல்டு தான். சார் நான் என்ன கேட்குறேன், இப்போ 21 25 வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் இல்லையா, அவரும் ஏதோ ஒரு படத்தில் நடிகராகவோ அல்லது வில்லனாகவோ அல்லது தொலைக்காட்சியுடைய சீரியல் நடிச்சிருந்தா அவரும் இந்த வாட்டி தோத்துக்காம ஜெயிச்சிருப்பாரோ? இல்லை. ஏன் நடிகர் தானே பின்னாடி போகுது தமிழகம்? நடிகருக்கு பின்னாடி போகாது.
இனிமே போகாது, இனிமே நிச்சயமா போகாது சார். நீங்க கடந்த 67 முதல் 26 வரை பாருங்க, இது வரைக்கும் நடிகர் தான் இருந்துச்சு. ஏன்னா நடிகர் இல்லாத ஒரு ஆளு பப்ளிசிட்டியான ஆளு இல்ல. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? புரியுது சார். ஆனா ஜெயிக்கணும் இல்ல சார்? ஜெயிப்பாங்க சார். நீங்க சொன்ன மாதிரி திரு அண்ணாமலை போட்டிட்டாரு, எம்எல்ஏல போட்டிட்டாரு, ஜெயிக்க முடியல. பாராளுமன்றத்தை போட்டிட்டாரு, ஜெயிக்க முடியல. ஒரு பிரபலமான ஆளு, அரசியல் நீங்க சொன்ன மாதிரி சினித்துறை இல்லாத ஒரு அரசியல் ஆளு, ஒரு அரசியல் கட்சியில இருந்து வர்றாரு, ஒரு படிப்பு, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு நேர்மையான அதிகாரி, அவர் வெற்றி பெற முடியல. அண்ணாமலை ஏன் எம்பியில தோத்து போனாருன்னா பண பரிமாற்றம். சார் நீங்க ஏதோ ஒரு காரணம் சொல்றீங்க. இல்ல, பண பரிமாற்றம். ஜெயிச்ச பிறகு தோத்த பிறகு காரணம் தானே சொல்லணும். ஜெயிச்சா எனக்கு கிடைச்ச வெற்றிங்கிறீங்க, அது எல்லாரும் தோத்துட்டா அந்த இவி மிஷின் ஓட்டு போட்டுச்சு, ஆமா பணம் கொடுத்துட்டாங்க. அதான் சொல்றான். இவி மிஷின்ல அது என்ன எலெக்ஷன் ஓட்டு மிஷின்ல தப்புங்க, தப்பு பண்றாங்க. அப்புறம் அவன் ஜெயிக்கிற கேரளாவில் ஓட்டு மிஷின்ல தப்புன்னு நான் சொல்லவா? அது அநாகரிக அரசியல். நான் என்ன சொல்றேன், இந்த எலெக்ஷன்ல திமுகவையும் அதிமுகவையும் ஒரு சாரை எதிர்ப்பதற்கு ஆள் இல்லாமல் இருந்த வேளையில் விஜய் வந்த உடனே கிளிக் ஆயிடுச்சு சார். அது ஒரு 2 இயர்ஸ் சார், 2 வருஷத்துல சார். ஆமா சார், 2 வருஷம் இல்ல சார். திமுகக்கு 49 75 வருஷம் பாரம்பரியம். திமுக பாரம்பரியம் பூரா கேவலமான பாரம்பரியம் தானே. யோகியமா ஒரு பாரம்பரியம் சொல்லுங்க. எவனாவது ஒரு திமுக தலைவர் எவனாவது ஒரு பொண்டாட்டியோட இருக்கான்னு கேளுங்க. உடனே கேட்டா நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னோட கருத்து என்னன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில் யோக்கியமாக இல்லாத எவனும் பொது வாழ்க்கையிலும் யோக்கியமாக இருக்க முடியாது. நீங்க அதை பார்க்க மாட்டேங்கிறீங்க. மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டேங்களா சார்? மக்கள் தேர்ந்தெடுக்கிறவர், படித்தவர், பண்பாளர், ஒரு சமூக சேவகர், ஒரு விளையாட்டுத்துறை தெரிஞ்சவர், ஒரு விஞ்ஞானியை மக்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்கிறாங்களே. டெபாசிட் கிடைக்க மாட்டாங்க சார். 1000 ஓட்டு 5000 தேர்ந்தெடுக்க மாட்டேங்காங்கன்னா கருணாநிதி வசீகர பேச்சாளர். அப்ப அதை நம்புனாங்க. முட்டாள்கள் இருந்த காலத்துல கருணாநிதி சார் நம்ம ஒருக்கா ஏமாறலாம், மாறி மாறி வர்றாங்களே. எம்ஜிஆர் ஜெயலலிதா, ஜெயலலிதா எம்ஜிஆர், கருணாநிதி ஜெயலலிதா, மாறி மாறி வர்றாங்களே. எம்ஜிஆருக்கு கிடைச்ச ஓட்டு எம்ஜிஆருக்கு நினைக்கிறீங்களா? ஆமா, இல்ல. அவருடைய கவர்ச்சிங்கிறோம், அவருடைய சிலிஃபீல்டுங்கிறோம். ஒரு பாதி மீதி கருணாநிதிக்கு பயந்தவங்க விழுந்த ஓட்டு. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் கருணாநிதி ஜெயிக்க முடிஞ்சதா? முடியல. ஏன்? கருணாநிதிக்கு பயந்தா எம்ஜிஆருக்கு ஓட்டு. அதனால நமக்கு சரியாவுள்ள சந்தர்ப்பம் வரும்போது பிஜேபி நடுவு விட்டுட்டு என்கிட்ட கேட்டா பிஜேபி இருந்தா ஜெயிச்சிருக்குங்களா? பிஜேபி இருந்து அண்ணாமலை தலைவரை வச்சு தனிச்சு நின்றுருந்தாங்கன்னா இந்த வெற்றியை விட அதிகமா பிஜேபி ஜெயிச்சிருக்கும் சார். திரு அமித்ஷா என்ன கணக்கு போடுறாருன்னா, அமித்ஷாவை தூரதல்லுங்க. இல்ல சார், 2024 அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி 22% ஓட்டு வாங்கிச்சு. திரு அண்ணாமலை தலைமையில் பாஜக கூட்டணி 18% ஓட்டு வாங்கிச்சு. 18 22 கூட்டினா 40% ஓட்டு இருக்குது. 40% ஓட்டு வாங்கினா நம்ம சட்டமன்ற தேர்தலில் திமுகவை துறக்கடிச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையில் ஒரு ஆட்சி அமைக்கலான்னு நினைச்சாங்க, நடக்கலையே. அப்போ அவனுடைய கணிப்பு தவறாய் போச்சு. ஒரு 3வது பார்ட்டி, ஒரு சின்ன கட்சி, 2 வருஷம் பிறந்த குழந்தை ஆட்சியை பிடிச்சிட்டா சார். பிடிச்சிருவான் சார். நீங்க பைத்தியகாரத்தனமா கணக்கு போட்டா 42 18 60 தான். அதுல ஒன்றும் குறவு இல்லை. ஆனா அது எப்படி வரும் ஓட்டு போடுவான்னு நினைக்கணும். இல்ல, அது யாரை வைக்கணும், யாரை தலைவரை வைக்கணும். இந்த தேசிய கட்சிகள் சரி. நீங்க இப்ப 2024 திரு அண்ணாமலை தலைமையில் ஒரு கூட்டணி இருந்தா ஜெயிச்சிருப்பாங்களா? வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பா என்கிட்ட கேட்டா இல்ல. பிறகு அப்ப மறுபடியும் திமுக வர வாய்ப்பு இருந்திருக்கும். திமுக வரக்கூடாதுன்னு பாஜக நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன், நீங்க எப்போதும் தனியா நில்லுங்க, உங்களுக்கு ஒரு நாள் வரும் சார். 11 தனியாக நின்னாங்க, 16 தனியாக நின்னாங்க, தோத்துட்டாங்க. 21 கூட்டணி இடைமுக தோத்தாச்சு. எத்தனை வாட்டி சார் தனியா நிக்கிறது இல்ல, சரியான நேரத்தில் இவங்க தனியா நிக்கல. அதுதான் என்னோட இது. இப்ப தனியா இருந்தாங்கன்னா இதான் வெற்றி. ஆனா இப்போ அண்ணாமலைய
இங்கே தமிழகத்தில் உள்ள சில்லற தலைவர்கள் இப்போ அமித்ஷா என்ன கணக்கு போடுறாரு? 18-22 18-22 40. அவர் தாவேகா விஜய் பற்றி யாருமே கணிக்கலையே. கணிக்கல. ஆண்ட முதலமைச்சரும் ஸ்டாலினே கணிக்கலையே தாவேகாவை பற்றி. அப்போ என்ன காரணம் வந்தாரு? இந்த கணக்கு போட்டா வந்தாரு 40 என்ன 22-18-40 வந்தாரு. ஆமா, அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். காங்கிரஸ், திமுக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், தாவேகா, லட்டுப்பட கட்சிகள் எல்லாம் நாங்க கூட்டணி பலமா இருக்கிறோம். எங்க கூட்டணி பலமான கூட்டணி, 25 கூட்டணி, எங்களை வீழ்த்த முடியாது, 210 ஜெயிப்போம்னுட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் கூவினார சொன்னாரு. சொல்லுவாரு கூட்டணி இருக்குன்னு சொன்னாரு. அப்படிதான் சொல்லுவாரு. அவரு சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் சொல்லுவாரு. புலிக்கு பயந்தவன் என்ன சுத்தி நின்னுக்கன்னா இந்த கணக்கு போட்டீங்களே 18-32 22-18-40 நீ தாவகாவுக்கு என்ன கணக்கு போட்டீங்க? தாவகா ஜீரோன்னு சொன்னாங்க சார். ஆமா, ஜீரோ எப்படி ஹீரோ ஆச்சு? அதான் தெரியலையே. தெரியல. மக்கள் புலம்புறாங்க. மக்கள் புலம்பல்ல, குழந்தைகள் தாத்தாவை ஏமாத்திச்சு. இல்ல, தாத்தா அயோக்கியனா இருந்தா அப்புறம் குழந்தைகிட்ட ஏமாத்தானே செய்வான் சார். ஒரு குழந்தை சொல்லுது, ஒரு பேத்தி சொல்றான், ஒரு பேரன் சொல்றான், அல்லது மகள் சொல்றான், மகன் சொல்றான். ஆமா, இது வரைக்கும் எல்லா கட்சியும் ஓட்டு போட்டு அந்த வாட்டி விசிலுக்கு போடு, விஜய்க்கு போடுன்னு சொல்லி அனுப்புறாங்க. வேட்பாளர் பேர் தெரியாது, வேட்பாளர் தெரியாது, தொகுதி தெரியாது, சின்னம் எங்க இருக்கிறது விசில் பார்த்து போட்டிருக்காங்களே. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? மக்களை பற்றி என்ன சொல்லுங்க? மக்கள் அதைத்தான் நினைச்சாங்க, இதை களங்களை ஒழிக்கணும்னு நினைச்சாங்களே தவிர வேற எந்த. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க பொண்ணு திமுக ஓட்டு போடணும், நீங்க போடுவீங்களா? சார், நான் திமுக நிர்வாகிகள்னா திமுக தான் போடுவேன். என் பொண்ணையும் திமுக தான் போட சொல்லுவேன். ஆனால் நான் பாஜக நிர்வாகின்னா பாஜக தான் போட சொல்லுவேன். என் பொண்ணையும். நீங்க பாஜக நிர்வாகி இருந்தாலும் உங்க பொண்ணு திமுக போட சொன்னா திமுக போடுவீங்களா? போட மாட்டேன். அப்போ உங்க பொண்ணு கருத்தை எடுத்துக்கிட மாட்டீங்க? எடுக்க மாட்டேன். ஏன் எடுத்துக்கிட மாட்டீங்க? நான் கட்சியில பொறுப்புல இருக்கேன். கட்சி பொறுப்புல இல்ல, அதை தாண்டி உங்களுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு. நியாயம் இருந்தாலும் கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கிற, அதுக்காக யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்க ஏற்கனவே முடிவு வச்சிருப்பீங்க. முடிவு பண்ணிட்டேன். ஆமா, திமுக பற்றி உங்களுக்கு தெரியும். ஆமா, அதனால திமுக ஓட்டு போட மாட்டீங்க. ஆமா, அதே மாதிரிதான் இப்ப பிள்ளைகள் சொல்லி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாங்கிட்ட கேட்டா ஒரே பிரச்சனை, கழகங்களை ஒழிக்கணுங்கிறதான். இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த 20 வருஷமா சரியா உள்ள ஆப்பனண்ட் இல்ல. பிஜேபியில வர்ற மாதிரி இருந்துச்சு, போக ஒரு கணத்தே பொக்கென தொலைத்திட்டார்னு கம்பராமாயணத்துல ஒரு பாடல் இருக்குது. அப்படி வர்ற நேரத்துல ஒரு கணத்துல அண்ணாமலையை தூக்கி தூர போட்டோடனே பொக்கென தொலைச்சிட்டீங்க. ரெண்டாவது, என் கட்சியில தலைவரை யாரு நியமிக்கணும் எதிர்கட்சிக்காரன் சொல்லி நம்ம கேட்டோம்னா நான் மனுஷனா? சரி, அதுக்கு போறோம் சார். இப்போ கடந்த 60 வருஷத்துல திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. ஆனா இவங்க எல்லாருமே ஒரு 10 கட்சி 20 கட்சி சேர்த்து கூட்டணி வச்சு வெற்றி பெற்ற பிறகு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு மந்திரி சபையிலேயோ அல்லது அதிகாரத்திலே பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாரு? திமுகவும் அதிமுகவும். ஆனா புதுசா வந்த விஜய் அவர் ஆட்சியில பங்கு கொடுத்திருக்கிறாரு, அதிகாரத்தில் பங்கு கொடுத்திருக்கிறாரு. இது ஒரு காரணமா? என்ன பங்குன்னு உங்களுக்கு தெரியும் சார். எதுவா இருக்கட்டுமே, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்றாங்க. என்னுடைய ஓட்டை மட்டும் வாங்கிட்டு நீங்க என்ஜாய் பண்றீங்க, கவனிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த கதை என்கிட்ட சொல்லாங்க. பங்கு கொடுக்கலன்னா ஆட்சி நிக்காது, அதனால பங்கு கொடுத்தாரு. இப்போ ஒருவேளை விஜய் காங்கிரஸ்காரங்க திமுகவுக்கு எதுக்கு மத்திய சர்க்கார்ல ஆட்சி கொடுத்துங்க பங்கு கொடுத்தாங்க? ஷார்டேஜ், எம்பிக்கள் ஷார்டேஜ். அதே ஷார்டேஜ் தான் இங்கேயும். ஏன்னா கொடுக்கணும்னா கொடுத்தா திமுக காரன் எவ்வளோ அயோக்கியன்னு அவருக்கு தெரியாதா? அல்லது அப்போ 28 எம்பி நம்ம இருந்தாங்க, 28 எம்பியில 12 பேரும். சார், விஜய் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயே பண்ணும்போது அவரே சொல்றாரு, நாங்க எல்லா கட்சிக்கும் நாங்க ஆட்சியில பங்கு கொடுப்போம், அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம். முதல் மாநாட்டிலேயே அந்த சொன்னாரு அவரு. அவருடைய எண்ணம் வேற மாதிரி இருக்குது. நாங்க ஆட்சியில பங்குன்னு சொன்னாரு. ஆனா திமுகவோ அதுவே சொல்ல மாட்டாங்க. அரசியல்வாதிகளும் ஜெய்க்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட், ஜெயித்த பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட். அதனால அதுல மட்டும் விஜய்க்கு விதிவிலக்கு இல்லை. விஜய் மெஜாரிட்டி வந்திருந்தா இந்த கூட்டணி ஆட்சி வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை, 1% கூட வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு
விஜய் வந்து 130 சீட்டு வந்திருந்தாருன்னா காங்கிரஸை கூட்டணி ஆட்கள் சேர்ப்பாரா, அல்ல திருமாவளவனை சேர்ப்பாரா, இல்லைன்னா கம்யூனிஸ்டை சேர்ப்பாரா? கம்யூனிஸ்ட்காரங்களை பற்றி கவலை கிடையாது. அவனை எந்த தொழுவில் கொண்டு கட்டினாலும் அந்த மாடா பாட்டில் நடக்கும். அப்போ ஏன் சொல்லுங்க, இவருக்கு மெஜாரிட்டி இல்லாத காரணம் தான் கூட்டணி ஒத்துக்கிட்டாருக்கிறீங்களா? 100க்கு 110% உண்மை. அப்போ இதுவும் திமுக அதிமுக தவக எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய 3 மட்டைகளா? இல்ல, அந்த 2 ஒரே குட்டையில் ஊர்ல மட்டை. இது இந்த மட்டைன்னு ஊரல்ல, ஊர்னாதான் தெரியும். எப்போ ஊரும்? அது இப்போ ஊற ஆரம்பிச்சிட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு ஒருத்தவங்க ஓடி வந்தா என் கடைக்கு தளபதிக்கு மோர் குத்துறோம்னா, நீங்க இப்போ சேர் டேபிள் கொடுக்கணும்னா, தளபதினா யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரே தளபதி காஷ்மீர் பார்டர்ல இருக்க ஒரு தளபதி தான். மற்றபடி எனக்கு தளபதினா யாரு கிடையாது, தெரியாது. நம்ம தமிழ்நாட்டில் எவனா தளபதினு போட்டான்னா 6 மாதம் அங்கே கொண்டு போட்டுறணும், தூக்கி கொண்டு. அதுக்கு தான் அடுத்த தளபதினு போட விடணும் நீ சொல்லிட்டு, யார் சொன்னாலும் காசை கொடுத்தா தரப்போறாங்க, போய் காசை கொடுத்து வாங்கிட்டு போனேன். ஏன்னா அவன் நெஞ்சை நிமித்துக்கிட்டு வந்த இதை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் தமாக மேலே இருந்த மரியாதை கொஞ்சம் குறைஞ்சிது. ஏன்னா இவனும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே குட்டையில் ஊர்னா மட்டையை ஆயிடுவான், 3வது மட்டை ஆயிடுவாங்களா? ஆமாம், 3வது மட்டை ஆயிடுவானோன்னு அவங்க தொண்டர்கள்லாம் இருக்காங்க. அன்னைக்கு ஜெயிச்ச அன்னைக்கு ஒரு பொண்ணு, அந்த நான் டிவியில் தான் பார்த்தேன். அது என்ன, ஒரு ரோட்டில் டிராஃபிக் சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட அந்த அம்மா பேசுகிற பேச்சை பார்த்தா, நான் என்ன சொல்கிறேன், அந்த அம்மா பேசுகிறது நியாயமா இல்லையாங்கிறது செகண்டரி. போலீஸ்காரங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? அப்படி மரியாதை கொடுக்கலன்னா லா அண்டரை காப்பாற்ற முடியுமா? முடியாது. இப்போ போலீஸ்காரரு வந்து இந்த பாதைக்கு போங்கன்னு சொல்கிறாரு, ஒருத்தர் பூந்துட்டு அப்படியே அப்படி போயிட்டான், ஒன்று நான் போலீஸ்காரரை சண்டை போட முடியுமா? அவன் மட்டும் போகிறானே, நீ போடக்கூடாது. அந்த அம்மா அன்னைக்கு நின்று நிலையை பார்த்தா, உண்மையிலே ஒரு ஆம்பளை நின்றுருந்தான்னா அந்த போலீஸ்காரர் ஓங்கி செவுட்லேயே அடிச்சிருப்பாரு. என்ன செய்ய, பொம்பளையா போயிட்டா. அதனால் பெண்கள் பாதுகாப்பு நாங்கள் வந்தால், நான் ஒன்று சொல்கிறேன், முடிச்சுக்கிடுங்க, பெண்களுக்கு யாராலையும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஏன்? அவங்களே பாதுகாக்காத வரைக்கும் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்களா பெண். தன்னை காப்பா தற்காத்து. நீ முதல் திருவள்ளுவராக தான் வச்சிருக்காரு. நீ ஒன்ன காத்து. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணை கற்பழிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். செத்து போச்சு. 10 வயசு இல்லை, முன்னாடியா? அதுக்கு முன்னாடி. ஓகே. அந்த பொண்ணு செத்து போச்சா இல்லையா எனக்கு தெரியல. நான் இது மாதிரி செய்திகளை படிக்கிறது இல்லை. அந்த செய்திய கேட்டா அவன் குடிகாரன். யாரு? 3 பேரும். அந்த 3 பேரும் குடிகாரன். இந்த அம்மா எங்க போய் இருந்தாங்களா? அங்க ஒரு விளையாட்டு மைதானம், ஒரு மைதானத்துக்கு பின்னால இல்ல தனிமையால ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல காதலனை கூட டிஸ்கஸ் பண்ணாங்களாம். உனக்கு என்ன காதலனோட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம்? அதுவும் ஆள் இல்லாத இடத்துல. அப்போ தண்ணிய போட்டு வர்ற எனக்கு அரகுறை ட்ரெஸ்ல அவ இருந்திருப்பான்னு என்னோட கணிப்பு. அதை பார்த்த உடனே காமம் தலைக்கேறுமா யாராதா? காமம் தலைக்கேறின பிறகு அவன் செய்யறது என்னன்னே தெரியாது அவனுக்கு. அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு அது அவங்ககிட்ட தான் இருக்கணும். அரசாங்கம் கொடுக்க முடியாதுங்கிறீங்களா? எந்த அரசாங்கமும் கொடுக்க முடியாது. அரசாங்கம் கொஞ்சம் ஒரு 20% கொடுக்கலாம். சில நேரங்களில் நான் பார்க்குறேன். சரி, ஓகே, கேளுங்க. நான் பார்க்குறேன், ஜட்டியை விட கொஞ்சம் பெரிய கால் சட்டை போட்டுட்டு பெண்கள் ரோட்டில் நடமாடுது. அன்னைக்கு ஒரு நீயா நானா ப்ரோக்ராம் நினைக்கிறேன். அந்த ப்ரோக்ராமில் ஒரு பொண்ணு சொல்லு, நாங்கள் அப்படி ஒரு கால் சட்டை போட்டுக்கிட்டு வயிறு ஒரு 6 இன்ச்சு தெரியுது, எல்லாம் எது எப்படி தெரியணுமோ அப்படியே தெரிய காமிச்சிட்டு பொண்ணுகள் போகுது. அந்த அம்மா என்ன சொல்லுது, நாங்கள் எப்படியும் போயிட்டு போயிடும், உன் எண்ணம் எங்களை நல்ல பார்வையில் எப்படி பார்க்க முடியும்?
ஒரு பொம்பளையை பார்த்த உடனே அந்த பெண் இருக்கிற அலங்காரத்தில், ஆடை அலங்காரத்தில் மனுஷனுக்கு பார்த்த உடனே தெய்வம் மாதிரி கும்பிடணும்னு தோணும். இவன் இப்படி போனால் கும்பிடுறதுக்கு பதிலாக கூப்பிடணும் போல தோணும். அப்போ எந்த அரசாலும் ஒரு பெண்களை பாதுகாப்பு தரவே முடியாது, பெண்களாக தங்களை பாதுகாத்துக் கொள்ளாத வரைக்கும். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. ரைட்.